ஹலோ ஆல். எஸ்பிஓவில் லாகின் பண்ணிவிட்டு எஸ்பிஓ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்மில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நம்ம செக் பண்ணணும். ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அக்செப்ட் எனேபிள் ஆகாது, ரிஜெக்ட் மட்டும்தான் எனேபிள் ஆகிருக்கணும். நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் செக் பாக்ஸ் பண்ணிவிட்டு நான் எல்லாமே ரீட் பண்ணிவிட்டேன், அதனால் வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்து டிக் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே எல்லா பாயிண்ட்ஸையும் ரீட் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் டிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பட்டன் எனேபிள் ஆகாது. எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அக்செப்ட் பட்டன் எனேபிள் ஆகும். எனக்கு எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால நான் வந்துட்டு எல்லா பட்டனையுமே செக் பண்ணிவிட்டு நான் அக்செப்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லா பட்டனையும் செக் பண்ணிட்டு கீழே வரப்போ அக்செப்ட் எனேபிள் ஆகி அக்செப்ட் கொடுத்தோன்னே அக்செப்ட் சப்மிட்டட் வரும். வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டடுக்கு அப்புறம் வெல்கம் டு த எஸ்பிஓ ஃபேமிலின்னு வரும். திருப்பி நீங்கள் கோ டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டுக்கு போகும். டேஷ்போர்டில் போயிட்டு நம்மளோட பழைய அமௌண்ட்டு, வேலட் அமௌண்ட், ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதை வேணால் ஒன்ஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிடலாம். உங்களுக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் கொடுக்கலாம். அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை என்ன மாதிரி அக்செப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அக்செப்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.